ஏர்கிராப்ட் ஆக்ட்ல பாரதிய பாக்கியா வித்யாகா எனக்கு பேரே சொல்ல தெரியல, சமஸ்கிருத பேரு. ஆனா ரயில்வே சமஸ்கிருதமா மாத்தாம ரயில்வே திருத்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு முதல்ல அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த மொழி தெரிந்த நபர்களை நியமித்தால் பயணிகளுக்கு சாதகமா இருக்கும். ஆனா அந்த திட்டத்தை முழுமையை ஏன் நிறைவேற்ற முடியல? அனைத்து ரயில்களுக்கும் அந்த கவாச் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் உண்மையிலேயே விபத்து இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். சாப்பாடு உண்மையிலே சரியில்லை. குற்றம் சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. உணவு முறை கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும், அதை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். எனக்கு மட்டும் இல்ல, டாய்லெட் கிளீனிங்ன்றது ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு. ஆனா போட்டிருக்கீங்க ஆளு, அதை கிளீன் பண்றாரா என்பதை வாட்ச் பண்றதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போடல. தமிழ்நாட்டில் இருப்பதை போல தமிழ்நாடு முதல்வர் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த சலுகை போல ஓராண்டு பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். வந்தே பாரத், தேஜஸ், நமோ பாரத்துக்கு வைக்கிறீங்க. இப்ப நாங்க முதல் ட்ரெயின் விட்டவங்க அந்த காலத்துல எப்படி விட்டாங்கன்னு சொன்னா, எங்க தமிழ்நாட்டுல பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ், மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ், தமிழ் சார்ந்த மொழிகளை பயன்படுத்தும் போது மத்திய அரசுக்கும் நல்லது, மாநில அரசுக்கும் நல்லது, மக்கள் புரிந்து கொள்வது எளிது. Festive Sweet Delights அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. விமான சட்ட திருத்தம் கொண்டு வந்தீர்கள், குற்றவியல் சட்டம் கொண்டு வந்தீர்கள். அதனுடைய பெயர் மாற்றம் சமஸ்கிருதத்தில் இருந்தது. ஏர்கிராப்ட் ஆக்ட்ல பாரதிய பாக்கியா வித்யாகா, எனக்கு பேரே சொல்ல தெரியல, சமஸ்கிருத பேரு. இதுல கிரிமினல் ஆக்ட்ல பாரதிய நியாகா சந்திக்கிட்டா சமஸ்கிருத பேர் வச்சீங்க. ஆனா ரயில்வே சமஸ்கிருதமா மாத்தாம ரயில்வே திருத்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு முதல்ல அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த திருத்த மசோதாவுடைய நோக்கத்தை அமைச்சர் பேசும்போது அழகா சொன்னீங்க. பழைய சட்டங்களை வச்சுக்கிட்டு நாங்க நடைமுறைப்படுத்துவது சிக்கல். ரயில்வே துறையை நிர்வகிப்பது சிரமமான நல்ல நிலையில் இருக்கின்ற செய்தியை மாண்புமிகு அமைச்சர் பேசும்போது சொன்னார். நீங்க ஜோனல் வைஸா பொறுப்பாளரை நியமிக்கும் போது அந்த மொழி தெரிந்த நபர்களை நியமித்தால் பயணிகளுக்கு சாதகமா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல ஜோனல் வைஸா ஒரு பொறுப்பாளர் போடுறீங்க, ஜிஎம்ஓ, டெப்டி ஜிஎம்ஓ, அவங்களுக்கு தமிழ் மொழி தெரிவதில்லை. ஆனால் பயணிகள் போய் வாக்குறுதிகளோ வேற பிரச்சனைகள் பேசும்போது அவர்களுக்கு மொழி தெரியாததனால் மொழி தெரிந்த நபர்களை, அனுபவமுள்ள நபர்களை அங்கு நியமித்தால் அந்த பகுதிக்கு நலமாக இருக்கும் என்பது என்னுடைய தலைமையான வேண்டுகோள். விபத்துகளை தடுக்கிறதுக்கு கவாச் சிஸ்டம் ஒண்ணு கொண்டு வந்தீங்க, 800 கோடி ஒதுக்குனீங்க. இதுவரைக்கும் எத்தனை விபத்துகள் நடந்திருக்கின்றத அமைச்சர் அறிவார். ஆனா அந்த திட்டத்தை முழுமையை ஏன் நிறைவேற்ற முடியல? அனைத்து ரயில்களுக்கும் அந்த கவாச் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் உண்மையிலேயே விபத்து இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். உங்களுடைய நோக்கம் அதுதான். அந்த கவாச் சிஸ்டத்துக்கு அதே நிதியை ஒதுக்கி அனைத்து ரயில்களுக்கும் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தினால் விபத்துகள் குறையும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரயில்ல நாங்க போகும்போது பார்த்தா உண்மையிலேயே சாப்பாடு, சாருக்கு மாண்பு அமைச்சருக்கு, ரயில்வே துறை அமைச்சருக்கு தமிழுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சாப்பாடு உண்மையிலேயே சரியில்லை. குற்றம் சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. உணவு முறை கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும், அதை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். எனக்கு மட்டும் இல்ல, சாதாரண பப்ளிக்கும் போறாங்க, அவங்களுக்குமே அந்த உணவு முறை சரியில்லை என்ற கருத்து இருக்கிறது. அதே மாதிரி டாய்லெட்ல பலாயிரக்கணக்கான மக்கள் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போறாங்க, பல கோடிக்கணக்கான மக்கள் தினமும் பயணிக்கிறாங்க ரயில்வேல. டாய்லெட் கிளீனிங்ன்றது ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு. ஆனா போட்டிருக்கீங்க ஆளு, அதை கிளீன் பண்றாரா என்பதை வாட்ச் பண்றதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போடல. அந்த சூப்பர்வைசரை போட்டு ஒவ்வொரு ட்ரெயினுக்கு டாய்லெட் கிளீனிங், அந்த உணவு முறைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் நீங்க இந்த சிஏஜி அறிக்கையில ரயில்வே தண்டவாளங்கள் 20% தண்டவாளங்கள் மோசமா இருக்கிற செய்தியை சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்கு. அந்த 20% தண்டவாளத்தை புதுப்பிப்பதற்கு தங்களிடம் என்ன கருத்து இருக்கு என்பதை தாங்கள் பதில் கூறும்போது எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்குவேன். லோகோ பைலட் பெண்கள் ட்ரெயின் ஓட்டுறாங்க, அவங்களுக்கு உள்ள சிரமங்கள் என்னன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு நீங்க தொடர்ந்து அவங்க 36 மணி நேரம் ஓட்டுறாங்க. நாங்க சொல்றது பெண்களுக்கு டெய்லி 8 மணி நேரம் ஓட்ட வைங்க.
கற்பகாத குழந்தை பிறக்கிற போது 6 மாத விடுமுறை மட்டும் கொடுக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் இருப்பதை போல தமிழ்நாடு முதல்வர் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த சலுகை போல ஓராண்டு பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதை மாண்புமிகு அமைச்சர் கண்டிப்பாக கொண்டு வரும் என்பது இது. அப்புறம் சார், ட்ரெயினுக்கு நேம் வைக்கிறீங்க. வந்தே பாரத் நல்ல ட்ரெயின் தான், நிறைய மக்கள் அதை பயன்படுத்துறாங்க, உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய செய்தி. ஆனா நீங்க வைக்கிற பேர் எப்படி இருக்குன்னு சொன்னா, வந்தே பாரத், தேஜஸ், நமோ பாரத்னு வைக்கிறீங்க. அப்ப நாங்க முதல் ட்ரெயின் விட்டவங்க அந்த காலத்துல எப்படி விட்டாங்கன்னு சொன்னா, எங்க தமிழ்நாட்டுல பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ், அந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ், தமிழ் சார்ந்த மொழிகளை பயன்படுத்தும் போது மத்திய அரசுக்கும் அது நல்லது, மாநில அரசுக்கும் நல்லது, மக்கள் புரிந்து கொள்வது எளிது. தாழ்மையா அந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி பெயர்களை மாற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். வருவாயை பெருக்கிறதுக்கு மாண்பு அமைச்சர் அழகா சொன்னீங்க, நிறைய செலவு இருக்கு. புதிய வழித்தடங்கள் போடும்போது மத்திய அரசு மாநில அரசு ஒத்துழைப்பு இருந்தாதே அந்த வழித்தடத்தை போட முடியும் செய்தியை சொன்னீங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது ஒரு செய்தியை சொன்னார், புதிய வழித்தடம் கேட்டால் மத்திய அரசு மாநில அரசு பாதி தொகை வழங்க வேண்டும் என்ற செய்தியை கூறுகிறார்கள். கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த வழித்தடத்தில் வருகிற வருவாயை பாதி பணம் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கு மத்திய அரசு தயாரா இருக்கிறதா என்ற செய்தியை கலைஞர் கேட்டார். பதில் இல்லை. ஓகே, பதில் இல்லை. ஆகவே சிரமங்கள், பைனான்ஸ் சுமைகள் அதிகமா இருக்கு. இப்ப நீ புதிய திட்டங்கள் வருவாய் பெருக்கிறதுக்கு மாண்புமிகு அமைச்சர் பேசும்போது சொன்னீங்க. இப்ப நாங்க சொல்றோம் சார், தமிழ்நாட்டுல நீண்ட நாளமா நாங்க கேட்கிற பட்ஜெட் இது புதிய பட்ஜெட். ஈரோடு பழனி புதிய வழித்தடம் வேணும், திண்டுக்கல் சபரிமலைக்கு புதிய வழித்தடம் வேணும். காரணம் என்னன்னு கேட்டா, 1 கோடி மக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை 2 மாதத்தில் சென்று வருகிறார்கள். மாதம் 5 லட்சம் ஐயப்ப பக்தர்கள் சென்று வருகிறார்கள். நாங்கள் கேட்பது திண்டுக்கல் சபரிமலைக்கு தொடர்ந்து நீங்க ரயில் பாதை கொடுக்காவிட்டாலும் கொடைக்கானல் ரோடு டு தேனிக்கு 48 கிலோமீட்டர் புதிய வழித்தடம் கொடுத்தால் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் தேனிக்கு வருவார்கள். தேனியிலிருந்து 50 கிலோமீட்டர் ஐயப்பன் கோயில் இருக்கிறது. ரோடு சென்று ஐயப்பனை வழிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மாண்புமிகு அமைச்சர் தயவு செஞ்சு இது பண்ணணும். அப்புறம் திண்டிவனம் திருவண்ணாமலைக்கு புதிய வழித்தடம், அப்புறம் பெரம்பலூர் புதிய வழித்தடம், இதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு. புதிய வழித்தடம் வேண்டும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் தமிழ் தெரிந்தவர், தமிழ்நாட்டை புரிந்தவர், இந்த திட்டங்களுக்கு அதிக நிதியை கொடுத்து திண்டுக்கல் சபரிமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து புதிய வழித்தடம் அமைக்க வேண்டும் என கேட்டு அமைகிறேன். வணக்கம். Festive Sweet Delights அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.